ரெடி ரெடி ரெடி. எப்ப சீக்கிரம் கொண்டா சீக்கிரம் கொண்டா. இதோ வந்துட்டேன். ஏன்னா தேவையில்லாத செலவு. மதிய தானே கறி குழம்புல சாப்பிட்டுச்சு. இப்ப கடையில போய் இது வாங்கிட்டு வர சொல்லி உங்களை யார் கேட்ட சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கேட்காம நீங்க போட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அட என்ன மணி, தினமுமா சாப்பிட்றோம், என்னைக்கோ ஒருத்தர் சாப்பிட போடுறோம். பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா கிடக்கையில சேர்ந்து சாப்பிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இதுல எனக்கு சொல்லு. நான் சத்திய தோணி அவர் எப்ப பார்த்தாலும் பானிபூரி வாங்கி கொடு பானிபூரி வாங்கி கொடுன்னு சொல்லிக்கிட்டே கிடக்குவோம். நாம அந்த பக்கமா போனோன்னே எப்பயாச்சும் வாங்கிட்டு வந்து தருவேன். சரி இப்ப பிள்ளைங்களா வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தான் வாங்கி வந்தேன். மாமா நீங்களாச்சும் அக்காங்களுக்கு பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தரீங்க. எங்க அப்பா எங்களுக்கு எப்பவுமே போண்டா பஜ்ஜி தான் வாங்கி தருவாங்க. ஏடி அந்த மனுஷன் உனக்கு எதுவுமே வாங்கி தந்தில்லையா? நீ கேட்டது எதுவுமே வாங்கி கொடுக்காத மாதிரி பேசிட்டு கிடக்குவா. அப்பப்போ போனபடி பரோட்டா வாங்கி கொடு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடு சொல்லி நீ கேட்கவே கிடையாது பாரு. அது வந்து போதும், வாய் முடியா வாய் தந்தாலே போய் புளிக்கிட்டியா. நான் கூட இது வேணா அது வேணான்னு சொல்லிடுவேனே. ஆனா அவங்க அப்பா இருக்கிற பார்த்தீங்களா, மாவ என்ன கேட்டாலும் அடுத்த நிமிஷம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட மனுஷியே எதுவும் வாங்கி தராத மாதிரி பேசுறா பாருங்க. சரி விடுமா, சின்ன பிள்ளை தானே. மாமா அப்பா எல்லாமே எனக்கு வாங்கி கொடுப்பாரு. ஆனா பானிபூரி வாங்கி கொடுக்க சொன்னா மட்டும் யோசிப்பாரு பாத்துக்கோங்க. இந்த போன்ல எல்லாம் ரீல்ஸ் வருதுல்ல, இந்த பானிபூரி செய்வாங்க சாக்கடை தண்ணியில கழுவுறாங்க, சாக்கடை தண்ணியை வந்து கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரீல்ஸ்ல எடுத்து போடுவாங்க. அதெல்லாம் அப்பா பார்த்துட்டு இதெல்லாம் சாப்பிட கூடாது, கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு கெட்டதில்லை, அதனால எதுவும் சாப்பிட கூடாது, உனக்கு எது வேணாலும் நீ அம்மாட்ட கேட்டு வாங்கி சாப்பிடு, வீட்டுல செஞ்சு சாப்பிடுன்னு அப்பா சொல்லுவாரு. அதனால அப்பா பானிபூரி எல்லாம் வாங்கி தர மாட்டாரு. ஆமா உங்க அப்பா சொன்னது சரி தானே. நீயே பாத்துல அந்த பானிபூரி எப்படி செய்யறாங்கன்னு. அந்த மாவெல்லாம் காலால மிதிச்சு போட்டு வேவியால அப்படியே கையில பிசைஞ்சு. அத்தை தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. பானிபூரினே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. பள்ளிக்கூடம் விட்டு வரையில, காலேஜ் முடிச்சு வரையில வெளியே ஒரு பையா ஒரு கூடையில பானிபூரி வச்சுக்கிட்டு விட்டுப்பாரு. அவரை சுற்றி நாங்கள் 10 பேர் சேர்ந்து ரவுண்டு கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூரியா ஒவ்வொரு ரவுண்டா தருவார். எடுத்த வாயில் அமுக்கி சாப்பிட்றது தண்ணி சோகம் பார்த்துக்கிடுங்க. இப்படி கண்ணெதிரே ஒரு பானிபூரி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அத்தை. சரி சரி நான் எதுவும் சொல்லல பிள்ளைங்களா, சரியா? உங்க விருப்பப்படிக்க சரி சாப்பிடுங்க, எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா உன அடிக்கடிக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி திங்காதீங்க, அப்படிதான் சொல்லுவேன். ஐயோ அத்தை நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். என்னங்க இப்போ வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். எனக்கெல்லாம் வேண்டாம் சாமி, நீங்க சாப்பிடுங்க. என்னத்தை நீங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? புளிப்பு இனிப்பு காரம்னு எல்லா வகையான சுவையும் சேர்ந்தது பானிபூரியா இருக்கும். சாப்பிடுங்க அத்தை எங்களுக்கு கொசரம். ஆமாம்மா சாப்பிட. நீ ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா அப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு முறை நீயே வேணும்னு கேட்பேன். அப்படியா? ஆமாம்மா. நீ ஏன் அப்படி சொல்ற எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு முறை சாப்பிட்டு வச்சுட்டு யாசி தூண்டி விட்டுட்டு அப்புறம் அடுத்த முறை நான் தான் கேட்டேன், அம்மா தான் கேட்டாங்கன்னு சொல்லி என் பேர் சொல்லி நீ வாங்கி சாப்பிடலான்னு பாத்தியா? நம்மளுடைய ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி விட்டதே. சரி விடுமா, உன்னைய பார்க்க வச்சு நாங்களா சாப்பிட்டா அப்புறம் வவுறு வழியில சாவறதுக்கா? ஒரு முறை சாப்பிடுமா. கேட்டு எனக்கு இதெல்லாம் சாப்பிட தெரியாதுடி. அட என்னம்மா நீ இப்படி சொல்லுத? இந்த குண்டு குண்டு பூரி கிடக்கலாம், அது நடுவுல மட்டும் ஒரு குழிய பண்ணிவிட்டு அதுக்குள்ள அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு மசாலா வச்சுட்டு அப்படியே அவங்க கொடுத்துருக்குற அந்த தண்ணியில முக்கி அப்படியே அந்த பூரி ஃபுல்லா தண்ணியா கிடக்கும் பாத்துக்க. அப்படியே ஒரே வாயில வச்சு அமுக்கணும். அப்படியே செம்ம டேஸ்டா இருக்கும். ஆத்தாடி இம்மா மேல பூரிய வாய்க்குள்ள வச்சா வாய் அவ்வளவு பெருசால மாறிவிடும். ஆமாமா அப்படியே கடிக்க கடிக்க இனிப்பு சுவையும் ஒரு பக்கம் புளிப்பு சுவை ஒரு பக்கம், அப்படியே அந்த மசாலாவோட அந்த மொறு மொறுன்னு பானிபூரி இறங்கும்போது ரோட்ல போகையில யாராவது சாப்பிடும்போது பார்த்தாலே நாக்கு ஊறும் பாத்துக்க. ஏட்டி ஆனா ஒண்ணுட்டி நீ சொல்ல சொல்ல எனக்கே நாக்கு ஊறுது. பாத்தியா பாத்தியா இதுக்குதான் சொன்ன நீ சாப்பிடுன்னு. ரெடி அத்தை இந்தாங்க. நான் இந்த பூரிக்குள்ள உடைச்சு போட்டு மசாலால வச்சுட்டேன். அப்படியே இந்த தண்ணிக்குள்ள ஒரு முக்கி அப்படியே பூரி உடையாம முழுக்க அப்படியே வாய்க்குள்ள வச்சு அமுக்குங்க பாப்போம். கிண்டது அமுக்கணுமா? எட்டி ஒரேடி என் வாய் தொண்டைக்குள்ள போய் அடைச்சுக்க போகுதுடி. ஐயா அத்தை பூரியை முழுங்க கூடாது, வாய்க்குள்ள அப்படியே முழு பூரியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடணும். என்னட்டி என்னென்னமோ சொல்லுதீங்க? எம்மாடி உள்ள தூங்கிடுச்சு போல, மடியில மண்ணர் போட்டு கிடப்ப கொண்ட கட்டில தூங்க வச்சுட்டு வாரேன். இல்லைண்ணே இருக்கட்டனே, அப்புறம் ஆள் இல்லாட்டி திடீர்னு எந்திரிச்சு அழுவ ஆரம்பிச்சிருவான். நம்ம குரலை கேட்டா வச்சு பக்கத்துல தான் ஆள் கிடக்காங்கன்னு நினைச்சு தூங்கிட்டு கிடப்பான். கட்டில போட்டு அப்புறமா எந்திரிச்சு அழுவானே. நீ குடுக்கனே, நான் காவலுக்கு பக்கத்துல உட்காந்து கிடக்கே, நீங்க பானிபூரி சாப்பிடுங்க. நீங்களும் உட்காருங்கண்ணே. சரி சரி இருங்க. உங்க அம்மா எங்க? எடி ஏ சவிதா. என்னமா? எடி இந்த பானிபூரி வாங்கி வந்திருக்கீங்க, பிள்ளைகளோட உட்காந்துக்கிட்டு எல்லாரும் சாப்பிட உட்காருங்க. என்னது பானிபூரியா? இதெல்லாம் உங்களுக்கு யார் வாங்கிட்டு வர சொன்னது? எதுக்கு இப்படி தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப பானிபூரி உங்களுக்கு யார் வாங்கிட்டு வந்து சொல்லுது? சொல்லுங்க பாப்பா. ஏம்மா என்னம்மா இப்படி பேசுற? பானிபூரி கடையை தமிழ்நாட்டுல பறிப்பு விட்டதே உங்க ஆளுங்க தானே? என்னது? இல்லம்மா பானிபூரி ஒரு விஷயம் இருக்கிறதே தமிழ்நாடு ஆளுங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை மாதிரி ஒரு வடக்கன்ஸ் தானே வந்து இங்க கடையை பரப்பி போட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தினதே. அப்படி இருக்கும்போது நீ அதை வாங்கி சாப்பிடலாம் எப்படி சொல்லு பாப்பா? அதானே என்னோ தானே உங்க 2 பேருக்கு வாய் ரொம்ப கூடி வச்சுட்டி. அது என்ன வடக்கடை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளு மூஞ்சில பாரு.
இப்ப எதுக்கு கோவப்படுறியா? பிள்ளைக்கு சொல்றது சரிதானே. வந்தாலே வாழை வைக்கும் தமிழகம் பத்திக்கியா. அதனால தானே உனக்கு நான் வாழ்க்கை கூட கொடுத்துருக்கேன். நீ எங்க ஊர்ல வந்து நல்லபடியா வாழ்ந்துட்டு கிடக்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா இல்லைன்னு நீ யோசனை பண்ணி பாரு, தெரியும். ஓ அப்படியா? நீங்க தான் எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டீங்களோ? அது சரி. வடக்க நாங்க தான் வந்து பானிபூரி வாங்கி வந்து வித்து, சரி ஓகே. எங்களை பார்த்து கத்துக்கிட்டு இப்போ வடக்கனை விட இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமா பானிபூரி செஞ்சு வித்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு கிடக்காங்க. அப்படி பார்த்தா நாங்க தான் உங்களுக்கு தொழில் கத்து கொடுத்துருக்கோம். குரு அட என்ன மணி குரு முகத்துல மலைக்குது பருன்னு சொல்லிட்டு பெச்சம் வந்து சாப்பிடுவியா? ஒரு பானிபூரி சாப்பிட்டு உங்களோட பெரிய அக்க போறா கிடக்கு. எப்ப முடியல. ஏ சத்தி என்ன வேலைக்கு பார்த்துட்டு சீக்கிரம் இதே மாதிரி எல்லாருக்கும் பானிபூரி போட்டு உடச்சு கொண்டு சாப்பிடுவோம். இவங்க சாப்பிடாங்களோ இல்லை நம்ம சாப்பிட வேண்டியதான். சீக்கிரம் எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. இந்த பூமாரி ஓகே. இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு பூரியை அப்படியே தண்ணியில முக்கி வாயில உடையாம அப்படியே முழுங்கி கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு தின்னுங்க பாப்போம். அக்கா எப்படி இருக்கு? நல்லதே இருக்கு. பாத்தீங்களா நான் சொல்ல மாதிரி நீங்க நம்பவே இல்ல. இப்போ நீங்களே நல்ல சப்பு குட்டி சாப்பிடுறீங்க பாத்தியா? கேட்டி ருசியா இருக்குது எல்லாமே உடம்புக்கு கெடுதல் தான் பாத்தியா. ஆரம்பிச்சாங்க மறுபடியும். அம்மா நீ என்ன சொல்ல நான் புரிஞ்சுக்க மாட்டேன் போமா. இதுக்கப்புறம் நான் எடுத்து பேச மாட்டேன்பா. நான் எடுத்து பூரி தான் சாப்பிட போறேன். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குடும்பம்னா இப்படிதான் ஒண்ணா ஒத்துமையா உட்காந்து சாப்பிடணும். போத போல 32 போல ஈரி இழுக்காதீங்க. அதான் நான் சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்காதே. அது சரி, மதியானம் வச்சு குழம்பெல்லாம் கடக்குல ஒரு தூக்குல ஊத்தி கொடு. தங்கச்சி போகும்போது எடுத்துட்டு போட்டோம். என்னது? அது உங்க தங்கச்சி குடும்பம் இங்கே உட்காந்து நல்ல வெளின்னு வெளுத்து கறி மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சிக்கலாம். என்னமோ கறியே பார்க்காத மாதிரி கறி குழம்பு பார்த்தோம்னா அப்படி கட்டுக்கட்டுன்னு கட்டுதாங்க. இதுல போகைக்குள்ள தூக்கில் வேற நான் குழம்பு ஊற்றிக்க கொடுக்கணுமா? எதுக்கு? இது என்ன பேசுற நீ? அவதான் ராத்திரி இங்க இருக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, சமைச்சு போட்டு விடலாம். அவதே வந்து இப்ப கிளம்புறேன்னு சொல்லிவிட்டல. சரி நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டுமே அமைதி விட்டுட்டேன். இந்த இருக்கிற குழம்பு ஊத்தி கொடு, எடுத்துட்டு போயிட்டு ராத்திரிக்கு சாப்பிடுவாங்கல்ல. அதெல்லாம் குழம்பு இல்லை. நான் நீங்க கொண்டாந்து கொடுத்தது கொஞ்சோண்டு கறி. என்னது கொஞ்சோண்டு கறியா? அப்படியே போட்டேன்னு வச்சுக்கியா? ஒரு முழு கோழியை பிடிச்சி வந்து ஊற்றி கொடுத்தாங்க. எப்படி 2 கிலோ குறையாது கறி இருந்திருக்கும். ஒரு சட்டிலே குழம்பு இருந்துச்சு, நானே பார்த்தேனே. ஒரு தூக்கில் கொஞ்சோண்டு ஊற்றி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன ஆகுது? என்ன பேசுறீங்க நீங்க? ராத்திரிக்கு கொஞ்சம் தான் குழம்பு கிடக்கு. நானும் அதை வச்சு எப்படா ஓட்டத்துன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இந்த வெயில போய் நின்று சமைக்கிறதுக்காவதா? ஏதோ இருக்கிற மாவை வச்சு தோசையோ இட்லியோ வச்சுட்டு அந்த குழம்பையே போய் சாக்கலான்னு பார்த்தா நீங்க அதையே தூக்கி கொடுத்துருக்க போல இருக்கே. வச்சாம அமைதியா இருக்கீங்க. ஜாட்டி கொத்தற இங்க பாரு. வாய் முடிக்கு நான் சொன்னது செய்யி. சட்னியே சாம்பார் ஏதாச்சும் ஆக்கி வை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுமா? அதுக்குள்ள வாய்க்கிலே பேசிட்டு கிடக்க. ஒழுங்கு மதியம் குழம்பு தூக்கில் ஊற்றி கொடு, கொண்டு போகட்டும். வீட்டில் அங்கே அம்மா அப்பெல்லாம் இருக்காவுல்ல, அவங்களும் சாப்பிட்டுட்டுமே. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? உங்க அப்பா அம்மாக்கு இங்கிருந்து சோறு பாசல் போகுதோ? இம்பட்டு நாள் இல்லாத பாசம் இப்போ உங்களுக்கு புதுசா பொத்துக்கிட்டு வருது. ஆமாண்டி, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம் தான் நானும் வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேலே நான் வாயை முடிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதே வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒழுங்கு நான் சொல்லுது செய்யி. ஓ புரிஞ்சு போச்சு, நல்லாவே புரிஞ்சு போச்சு. உங்க திட்டம் என்ன பண்ணு? பிள்ளைகளே பெருசா வளர்ந்து போச்சு, இனி மட்டும் ஏன் தோண உங்களுக்கு தேவையில்லைல்ல. அதே இஷ்டம் தான் வாழை கஷ்டமா தான் கிளம்பி போன்னு சொல்லி விட்டுருக்க போல. இதே வார்த்தையே பிள்ளைங்க சின்னதா இருக்கும்போது சொல்லியிருந்தா நான் பிள்ளைகளை தூக்கிட்டு போயிருப்பேன். அதனால நீங்க மட்டும் வருஷமா வாய முடிட்டு இருந்தீங்க, அப்படித்தானே? ஆமாண்டி, அப்படிதான் வச்சுக்க. இப்போ என்ன, என் பிள்ளைங்க வளர்ந்துச்சு, அதுங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நீ வாய முடிட்டு அமைதியாக அதான் உனக்கு நல்லது. இம்பட்டுனால நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சும்மா வாய்க்கு வந்து வீட்டில் பேசிட்டு கிடக்காது. போய் தூக்குல குழம்பு ஊற்றி கொண்டா போ. கொஞ்சோண்டு கோழி குழம்பு தூக்கி வச்சிருந்தேன். அது இந்த மனுஷனுக்கு பொருள் போல. மூக்கு வேர்த்துக்கிட்டு முன்னா அதை பார்சல் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கறாரு பாரு. இன்னைக்கு டே ரொம்ப நல்லா போச்சு பூமாரி. செம்ம ஜாலியா இருந்துச்சு பாத்திக்கியா. நாங்களாம் பெரிய பிள்ளை வந்ததுனால இப்போ மற்ற பிள்ளைகளோட விளையாடவே வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்து இருந்தோம். இப்போதான் நீ வந்தோட ஜாலியாக பேச ஜம்மியா இருந்துச்சு. இல்லடி சத்யா? ஆமாட்டி சோனியா. அதுக்கு என்ன கண்ணுங்களா? அத்தை வீட்டுக்கு அடிக்கடிக்கு வாங்க. இந்தா இவளும் இங்கே லீவ் இங்கே தான் இருக்க போறா. அடிக்கடிக்கு இங்கே வருவா. நீங்களே தாத்தா பாட்டி வீட்டு வாங்க. 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக பேசி விளையாடியே. யார் வேணான்னு சொன்னா? சரி அத்தை. இங்க பாருங்க கண்ணுங்களா, பெரியவுக்குள்ள 1000 மனஸ்தாபம் இருக்கலாம், சண்டை போட்டுருக்கலாம், பேசாம ஊஞ்சி திருப்பிட்டு போகலாம். ஆனா சின்ன பிள்ளைங்க நீங்க அதெல்லாம் எதையும் பெருசா எடுக்க கூடாது. பாத்தீங்க, தாத்தா பாட்டி வயசான காலத்துல தனியா இருந்து கஷ்டப்படுதாங்க. அவங்களுக்கு வேற யார் இருக்கா சொல்லுங்க? பெரியவுக்கு பேசினாலும் பேச கட்டியும் தாத்தா பாட்டியை அடிக்கடிக்கு நேரில் போய் பார்த்து எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்கு, சாப்பிட்டீங்களான்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை பாசமா பேசி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு மனசுல சந்தோஷமா இருக்கும்ல. மக வைத்து பேர பிள்ளைங்க ஊர்ல இருந்துகிட்டும் நம்மள மதிக்க மாட்டேங்குது, நம்மள வந்து ஒரு பார்க்க மாட்டேங்குதுன்னு நினைச்சு அவங்களும் வருத்தப்படுவாங்களா. அப்பப்ப நீங்களும் நேரம் கிடைக்கும்போது பார்த்து பேசிட்டு வரணும். இப்படி இங்கனே இருந்தா என்ன ஆச்சு சொல்லுங்க? சாரியத்தை இனிமேல் நாங்க போய் பேசுவோம். என்ன கோரசா பதில் சொல்றீங்க? ஆமா பின்ன எங்க போனாலும் 2 பேரும் கை கோத்துட்டு ஒண்ணே தான போறோம். அதே கோரசா பதில் சொல்றோம். சரி சரி, இனி மட்டும் அடிக்கடிக்கு நேரம் கிடைக்கும்போது அப்ப அவளை பார்த்து பேசுறது தெரியல. இடிப்பு மாதிரி சட்டுன்னு சாப்பிட்டு முடிட்டி தம்பி வேற தூங்கி விட்டா பாத்துக்க. நேரம் வேற நெருங்கிட்டு கிடக்கு, இருட்டுற மாதிரி கிடக்கல. சீக்கிரம் தாத்தா வீட்டுக்கு போன பாத்துக்க. நம்ம இங்கனே இருக்கலாமா?
எதுக்கு அங்கே போயிட்டு சத்தியக்கா சோனியக்கா சொன்ன மாதிரி இவ்வளவு நேரம் வந்து தெரியல செம ஜாலியா இருந்துச்சு. ஏட்டி அங்கே தாத்தா பாட்டி சோறாக்கி வச்சுட்டு உட்காந்து கிடப்பாட்டி நம்ம அதனால அங்கே போவோம். நீ தான் இங்கே ஊரில் தான் கிடக்க போற, பகல் முழுக்க இங்கே விளையாடு, ராத்திரி என்ன தாத்தா வீட்டில் போய் படுத்துக்கு யார் வேணான்னு சொன்னா. சரிம்மா. சத்தியக்கா சோனியக்கா நீங்க 2 பேரும் நாளைக்கு தாத்தா வீட்டுக்கு வந்துருக்க சரிங்களா? நம்ம ஜாலியா இருக்கலாம். சரி பூமாரி சாப்பிடு. இந்தாங்க. ஊத்தி எழுதிட்டியா? எங்க குடு. ஏன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆமா இல்ல. என்ன தூக்கல கனமே இல்ல. ஒரு கிண்ண குழம்பு தான் ஊத்திருக்கேன். என்ன பாதி தூக்காச்சு ஊத்த வேண்டித்தானே. என் வயிறெல்லாம் பத்துக்கிட்டே இருக்கு. உன் தங்கச்சிக்கு வீட்டில் கோழி குழம்பு அடிச்சு விருந்து வச்சது போது அதெல்லாம் தூக்கிறதெல்லாம் நாங்கள் ஊற்றி கொடுக்கணுமா? ஆரி முடிஞ்ச பாரு. அதெல்லாம் நிறைய வந்து ஊற்றிருக்கேன், வேணும்னா திறந்து பாரு. கறியெல்லாம் அள்ளி போட்டியா இல்லையா? வெறும் குழம்பு மட்டும் தண்ணி கலந்து ஊற்றி வச்சிருக்கியா? தயா நீ என்னை படுத்துற பார்த்துக்க. கொண்டா தூக்க நான் உள்ளே கொண்டு போய் வச்சிடுறேன். அதுக்காக சொல்ல வரப்பி குழம்புன்னு சொல்லிவிட்டு வெறும் தண்ணி குழம்பு ஊற்றிட்டு கறி போடாம வச்சிருந்தா அப்படி என்ன நினைப்பாங்க சொல்லு. நாம இன்னைக்கு நல்லா நாளைக்கு கறி எடுத்து துண்ணா போச்சு. என்னமோ கறியே வாங்க முடியாத நிலைமையில நம்ம கிடக்கும். அலையிறா பரு. எம்மாடி ராணி இந்தாம்மா தூக்குல கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு பார்த்துக்க, புகையில கொண்டு போ. என்னென்ன குழம்புல இருக்கு? இப்போ தானே மத்தியானம் தானே சோறு வடிச்சு எல்லாம் சாப்பிட்டுச்சு. இப்போ எதுக்கு குழம்பு ஊற்றி கொடுக்குறேன்? இல்ல கண்ணே நீ ராத்திரிக்கு இங்கே இருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது. சரி அதையும் குழம்பு ஊற்றி கொடுக்குற பார்த்துக்க. வீட்டுக்கு போய் செஞ்சு சாப்பிட்டுக்க. அப்பா அம்மா வேற கலக்காக்கல, அதனால கொண்டு போமா. சரிண்ணே. வாடி சின்ன கொஞ்சம் அடி வாடி தைங்க உள்ள வாட்டி கேட்டு நிக்கிறவா. இந்த எங்கனா உட்காரு. ஏக்கா உன் மருமவை ஏதாவது சொல்ல போறாக்கா? அவ வீட்டில் இல்லட்டி எங்கன்னா வெளியே போயிருக்கா பார்த்துக்க. இந்த ஏதோ தையல் கிளாஸ் சேர் போலாம் பாரு. அவளும் உன் மருமவளும் சேர்ந்துக்கிட்டு தையல் கிளாஸ் பார்ப்பாராங்களாம். அதை பற்றி எது கேட்கறதுக்கோசரா வெளியே போயிருக்கா. நீ எப்படி நிறையா உன் மகன் விட்டு வாசலே உட்காந்து கிடப்ப. அதை இங்கே கூட்டியாந்தே சத்த நேரம் உட்காரு. ரோட்டில் போகிற வரக்குள்ள உன்னதையும் பார்த்துட்டு போறா பார்த்துக்க. இந்த அசிங்க எனக்கு தேவை தானே. நல்லா இருந்த குடும்பத்தை நானே வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இல்லாமல் என் நாரை வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தது இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. நல்லா இருக்க குடும்பத்தை நானே கழுத்துப்பட்டேன். ஆமா இப்போ யோசனை பண்ணி என்ன பிரச்சனை? சரி விடு, கழுத்து போனா போடுதியா. நீ யோசனை பண்ணி பட்டு ஒன்றும் வரப்போறது கிடையாது. எல்லாம் காலம் போனதுக்கு அப்புறம் யோசனை பண்ணி என்ன பிரச்சனை சொல்லி சத்த நேரம் இந்த கட்டில் உட்காரு. நான் காப்பி தண்ணி ஏதாவது போட்டு கொண்டாடுறாரு. யார் அது வீட்டுக்குள்ள உட்காந்து கிடக்குறது? முதுகு தான் தெரியுது, மூஞ்சி காணோம். யாருங்க, என்ன வேணும்? இந்த கேள்வியா? நான் கூட யாரும் என்னமா நினைச்சப்படி இது எதுக்கு என் வீட்டுல வந்து உட்காந்து கிடக்கு? எல்லாம் ஏன் மாமியார் எடுத்துடணும். அதுதான் இந்த கேள்வியை கூட்டாந்து உள்ள உட்கார வச்சு நினைக்கேன். எதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கணும் தெரியலையே. போன முறைக்கு வந்தேக்கி காரி துப்பாத குறைய கேள்வி கேட்டது நினைச்சேன். அப்படி இருந்து என் வீட்டு கட்டில வந்து சாவகாசமா உட்காந்து கிடந்த பாரு இந்த கேள்விக்கு. எடி சின்ன பையன் தான் டீ ஆத்தாடி ஆத்தா. வெளியே போனவன் அம்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டேன்னு நினைச்சு வீட்டுக்குள்ள இவ்வளவு கூட்டியாந்து தப்பா போச்சே. எதிர்க்க வந்து எப்படி நிக்கிறாளே. நம்ம வேற கையில டீ வச்சு கிடக்கும், இவ வேற நம்மள டீ பார்வை பாக்குறாளே. பார்வையில நம்மள பொசிக்க தள்ளிடா போல இருக்கு. இப்ப என்ன பண்ண போறது தெரியலையே. வரே வா, டீ ஒரு கேடு இந்த பொம்பளைக்கு. நிம்புனால இந்த வீட்டுல கிடைக்கும். ஒரு நாளா சின்ன மாதிரி எனக்கு டீ போட்டு கொடுத்துருப்பியா? சொல்ல மாமியார் கேள்வி. இந்த அம்மாவுக்கு மட்டும் இப்ப டீ போட்டு கொடுக்குறியா? அப்படியோ நான் டீ போட்டது பிரச்சனை இல்ல, இவளுக்கு டீ போடாம இருந்ததுதான் பிரச்சனை போல இருக்கு. தப்பிச்சேன். அது வந்து மருமவ கேள்வி. எனது மருமவ கேள்வியா? என்ன பத்தி கேள்வி மாதிரி இருக்கு. இல்லம்மா, அது நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா. கேட்க வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. இந்த அம்மா எதுக்கு இப்ப வீட்டுக்கு கூட்டியாந்து இங்க உள்ள கரைச்சிருக்கிய? நான் போன மாதிரி வந்து போய் சண்டை போட்டல. அப்படி இருந்து இந்த அம்மா உள்ள கூட்டியாந்து எவ்வளவு தைரியா? இங்க பார்க்கண்ணே, வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி எல்லாம் பேசக்கூடாது பார்த்துக்க. ஆமா, உன்னை இங்க உள்ள விட்டு வச்சுக்கிறது தப்பு. உன் மகன் போனதுக்கு அப்புறம் உன்னையும் வீட்டு விட்டு விரட்டி அனுப்பிச்சிடணும். ஏதோ இங்க வயசான காலத்துல எங்க போய் சேர் பண்றதுக்காண்டி வீட்டோட வச்சிருக்க மாதிரி எல்லாம் என்ன சொல்லணும். நான் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து கண்டவங்களை உள்ள கூட்டு வச்சு டீ போட்டு காவி போட்டு ஏன் காசுல இருந்து கறி ஆக்குறியா? சொல்லு. ஒவ்வொரு ரூபாயும் காசு சம்பாதிக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைக்கும். உன் மகன் என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பார்த்து வச்சிருக்கேன். அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் பென்ஷன் பண்ண வந்து அதுல வந்து நான் எடுத்து சாப்பிடறதுக்கு சொல்லு பாப்பா. நானே கஷ்டப்பட்டு ஏறி வேலை செஞ்சு அங்கே இங்கே ஏதோ வேலை செஞ்சு காசு சேர்த்து வச்சுட்டு கிடைக்கேன். இது ஒரு கண்ணுக்கு பொறுக்கலையா? வரவங்களுக்கு போறவங்கள காபி போட்டு கொடுத்துட்டு கிடைக்க. ஏக்கா நான் போறேன்க்கா. அதை வேற சொல்லிட்டு போனவா தாராளமா போலாம். எடி சின்ன கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருட்டி. ஏமா வசந்தி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுமா. ஏக்கா உனக்கே இந்த வீட்டில் மரியாதை இல்லை, இதுல எனக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் சொல்லு. அதெல்லாம் நான் எதுவும் மனசுல வச்சுக்கல பார்த்துக்க. ஏமா வசந்தி என்ன சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. அவள் புள்ள விட்டு வாசல்லே உட்காந்து கிடக்கான். அந்த தம்பி வேலைக்கு போனது எப்பவும் பொழுதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வர தம்பி எனக்கு இன்னும் ஆளையே காணும் பார்த்துக்க. எப்படி நேரம் வாசல்லே உட்காந்து கிடக்கும். ரோட்ல போறவர்களா பார்த்துட்டே போறவளா. அதனால சரி வீட்டுல கொண்டாந்து காப்பி தண்ணி குடிக்கலாமே கூட்டியாந்தே. ராணிக்கு வீட்டு வாசல்ல இவளுக்கு என்ன வேலை? எத்தனை முறை காரி மிஞ்சாலும் புத்தியே வரைக்காத போல இருக்கு. அங்க போக வேண்டிய என்ன அவசியம்? அவங்க தான் ஊருக்கு போயிருந்தாவளா. இருக்கும்போதே நிம்மதியா போடுறதுல, ஊருக்கு போனதப்ப நிம்மதியா ஓடுறதுல ஏதாவது ஒரு சண்டை இழுத்துக்கிட்டே வர வேண்டியது. அப்படி இல்லம்மா, இந்த ராதா பொண்ணு இருக்குல்ல, ஏன் இவளை விட்டு துரத்திச்சு பாத்துக்க. அட்ரஸ் அக்க இந்த விஷயத்த முதல்ல சொல்ல வேண்டியதானே. பாத்தியா கண்ணு, உனக்கு கூட கண்ணெல்லாம் கலங்குது பாத்துக்க. ஆமா கண்ணு கலங்குது, நாக்கு வியக்குதுன்னு. இந்த சந்தோஷத்துல கண்ணு கலங்குது. நீ சொல்ற மாதிரி ஒன்னும் கஷ்டத்துல கண்ணு கலங்கல.
ராணியாக்கும் இதே மாதிரி தானே புருஷா பிள்ளைகளன்னு எல்லாரும் கூட்டிட்டு வரும்போது கண்ணு கலங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாவா. எப்படியெல்லாம் ஊந்து ஊந்து செஞ்சிச்சு. கடைசியில அவங்கள விட்டு விட்டு அமிச்சிட்டாங்களா. இப்ப பாரு அதே நிலைமை இந்த அம்மாவுக்கும். அதுக்கு தான் ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்றது. ஆடி ஆட்டம் என்ன பேசுன பேச்சு என்ன அதான் மறுபடியும் கர்ம வேலை செய்து போல இருக்கு. அவங்க வாய்க்கிலே திருப்பி அடிக்குது பாத்தீங்களா. இந்த மாதிரி கிளவி உனக்கு இந்த வீட்டில் சோறு போட்டு 3 வேளை சோறு போட்டு உன்னை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம் பார்த்துக்க. இல்லை போறாங்களா சோறு போட்டுன்னு கிடக்காத சொல்லிவிட்டு. அந்த அம்மா விட்டு விட்டு தொத்துனாங்களா இந்த அம்மா இங்கே வந்து உட்காந்து கிடக்கலாம். ஒன்று விட்டு புரிஞ்சுக்க. பழையபடி ராணி அக்காவோ அந்த அண்ணாவும் கிடையாது. போய் பேசணுன்னே ஐயப்பா அவனை மன்னிச்சு வீட்டு உள்ள சேர்த்துக்கிறதுக்கு. இப்போ அவங்க வேற மாதிரி ஆயிட்டாவுல. கையில் காலை ஊந்தா கூட கண்டிப்பாக மன்னிப்புன்னு ஒன்று கிடையாது. வீட்டில் இடம் கிடைக்காது. இது தான் செஞ்சு பாவெல்லாம் பின்னாலே துரத்து போகுதுன்னு அர்த்தம். வாயை வச்சுட்டு சும்மா இருந்துக்கணும். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச வேண்டியது. இப்போ நல்லா வாங்கி கட்டிக்க வேண்டியது. இவ சொல்றது நெசந்தியா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஐயோ பாவமா கிடக்கு. அவளுக்கோசரம் போட டீ பாவ குடிக்காமலே போயிட்டாலே. இவன் உள்ளதானே போயிட்டா. பேசாம நம்ம போய் டீ கொடுத்துட்டு வரோம். எப்போ சாப்பிட்டாலோ தெரிஞ்சே தெரியல. மயக்கம் போட்டு ஏதாச்சும் உண்டா வயசான காலத்தில் நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எப்படி யாராச்சும் உதவி பண்ணுவாவா. இந்த டீயாவது கொண்டு போய் கொடுப்போம். பாவம் குடிச்சு விட்டு மகன் வர வரைக்கும் கொஞ்சம் தெம்ப உட்காரட்டும்.